ஆரம்பிக்கும் போது அந்த சர்ச்சு கட்டி அந்த சர்ச்சை அந்த இடத்த வித்துட்டாங்க. அப்போ இன்னொரு இடத்துல சர்ச்சு மாற்றணும். எத்தனையோ பக்கத்தில் போய் இடத்த கேட்க எல்லா இடத்துலையுமே அதான் பேசுவாங்க, வாடகை பேசுவாங்க. ஆனால் சர்ச்சுன்னு சொன்ன உடனே அமைதியாயிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய இடம் தடையாக போயிருச்சு. அப்போ தான் இந்த ரயில்வே கேட்டுக்கு அந்த பக்கத்தில் ஒரு புரோக்கர் ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா மாடு கட்டி இருந்துச்சு. அப்போ அந்த இடத்த நானும் பார்க்கும்போது இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு பிரதர், இதை வேணா கேட்கலாமா அப்படின்னு கேட்டால் அவர் சொன்னார், ஐயோ இந்த இடத்தினுடைய ஓனர்கிட்ட முன்னாடி போய் நின்று பேசவே முடியாது. அவங்க வித்தியாசமான ஒரு பேச்சை பேசினார். இல்லை எதுக்கும் நம்ம கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இறங்காத மனசு. யாருக்குமே அவங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கொடுக்க மாட்டாங்க. சும்மா போய் கேளுங்கன்னு சொன்ன உடனே கேட்ட உடனே அந்த நபர் என்ன பண்ணாங்கன்னா, கண்டிப்பாக நான் தர்றேன், நீங்கள் இந்த இடத்துல சர்ச்சு நடத்துங்க. அது ஒரு பெரிய விஷயம். என்னன்னா அவங்க அந்த இடத்துல முக்கியமான நபர்களாக இருந்தாங்க. அந்த இடத்துல அந்த சர்ச்சு கட்டுறதுக்கு இடம் கொடுத்ததுனால தான் இந்த ஊழியம் நிற்க முடிஞ்சிருச்சு அந்த ஆரம்பத்தில். அப்போ நான் நம்புறேன் உங்க மேல இருக்கிற விஷன் சில நாட்கள் மூடி கிடக்கலாம், சில நாட்கள் அதற்கான பாதைகள் திறக்கப்படாமல் இருக்கலாம். ஆனா கர்த்தர் ஒரு விருப்பத்தை வச்சுட்டாரா, ஒரு வாஞ்சை ஆண்டவர் வச்சுட்டாரா, என்னவா இருக்கலாம், ஒரு ஊழியமா இருக்கலாம், ஒரு வீடு கட்டுறதா இருக்கலாம், ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கலாம், ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒரு விஷனை வச்சுட்டார் அப்படின்னா கர்த்தருடைய இரக்கம் இந்த மாதத்துல வர்றதுனால நான் நம்புறேன் ராஜாவுடைய கண்கள்ல உங்களுக்கு தயவு கிடைக்கும். நீங்க அதை துவங்க போறீங்க, நீங்க அதை ஆரம்பிக்க போறீங்க. இத்தனை வருடங்களாக ஆரம்பிக்காத காரியத்தை இந்த மாசத்துல கர்த்தர் ஆரம்பிக்க கிருபை செய்வார். உங்களுக்கு ஏதோ ஒரு ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைக்கும். கர்த்தருடைய இரக்கம் உங்களுக்கான வழிகள் திறக்கப்படும். நீங்கள் நினைப்பீர்கள் இது நடக்காதுன்னு நினைப்பீங்க. நீங்க நினைப்பீங்க கிடைக்குமா கிடைக்காதா, இந்த இடத்துல நான் போவேனா. ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல முன்னாடி கடந்து போய் அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால், ஓ ஹalleluya, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த மாசம் ஒரு இரக்கத்தை நீங்க பார்க்க போறீங்க.